என்ன டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்கீங்க? என்னோட நேம் கிருஷ்ணராஜ். நான் எடுத்திருக்கிறது வந்து ரூரல் டெவலப்மெண்ட் கல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல நான் ரூரல் டெவலப்மெண்ட் எடுத்திருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. இது எத்தனாவது அட்டெம்ப்ட் ப்ரோ உங்களுக்கு குரூப் 4? செகண்ட் அட்டெம்ப்ட் குரூப் 4. செகண்ட் அட்டெம்ப்ட். செகண்ட் அட்டெம்ப்ட். ஓகே ஓகே ப்ரோ. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போன வருஷம் அட்டெண்ட் பண்ணேன். 164 கொஸ்டின் போட்டிருந்தேன், கிடைக்கல. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் 155 கொஸ்டின் போட்டிருக்கேன் 200க்கு. ஓவரால் ரேங்க் 745. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் படிச்சது அப்படின்னா நீங்கள் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜினா, நீங்கள் வந்து எப்படின்னா நம்ம கொஷின் டெஸ்ட்டு நம்ம ஓரளவுக்கு சிலபஸ் இப்போது சேஞ்ச் பண்ணிட்டாங்க ரீசெண்டாக. லாஸ்ட் இயருக்கு இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது நம்ம எப்படி படிக்கணும்னா, அந்த சிலபஸ் ஓரியன்டாக வெறும் புக்கை மட்டும் கவர் பண்ணாமல் சிலபஸ் ஓரியன்டாக சிலபஸ்க்கு இம்பார்ட்டன்ட் படிக்கணும். இம்பார்ட்டன்ட் கொடுத்து, ரெண்டாவது டெஸ்ட் பேட்ச் நம்மளால் எந்த ஒரு டெஸ்ட் பேட்ச் இருந்தாலும் ஒரு 100% எஃபெக்ட் போட முடியாது. ஒரு 8 மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ அது போடலாம். பட் அதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் போட்ட டெஸ்ட் பேட்சை திருப்பி பார்க்கணும். ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் பேட்சை நீங்கள் ஒரு டைம் போட்டிங்கன்னா பார்ப்போம், அதே கொஷினை திருப்பி ஒரு 3 டைம் ஆச்சும் பார்க்கணும். டெஸ்ட் பேட்ச் நம்ம போட்ட கொஷினை எடுத்து ரிவைஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் கம்மியாகும். மேக்ஸிமம் கேர்லெஸ் மிஸ்டேக்கு ப்ளஸ் டைம் மேனேஜ்மெண்ட். டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட் நிறையாவுக்கு எதுனா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். இப்போ நிறையா பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் கிட்டக்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ அவங்களாம் எங்கே மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை லேக் ஆவாங்க. அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். டைம் மேனேஜ்மெண்ட்டு, டெஸ்ட்டு, ப்ராக்டிஸு, போட்ட கொஷினை ரிட்டர்ன் எடுத்து திருப்பி பார்க்கணும். ப்ளஸ்ஸு நம்ம எங்கே இருக்கோம், நமக்கு எது ஸ்ட்ராங்கு, நமக்கு எது வீக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸ்ட்ராங்காக இருக்கிற சப்ஜெக்டை நம்ம கடைசி டைமில் கூட கொண்டு வந்துடலாம். வீக்காக இருக்கிறதுல வந்து நம்ம அது இம்பார்ட்டண்ட்டாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோன்னா நமக்கு வெயிட்டேஜ் கிடைக்கும். ஸோ வெயிட்டேஜான இடத்துல நம்ம கம்மி பண்ணியிருக்கோமா, இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கோமா, வீக்காக இருக்கோமான்னு அதை பார்த்துட்டு மோஸ்ட்டாக வெயிட்டேஜ் ஏரியாவை கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். கண்டினியூவாக எதுவும் ஸ்கிப் ஆகாமல். இப்போ நிறையா பேர் நாங்கள் வந்துட்டோம், இது புது சிலபஸுங்கிறதால அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் பேருக்கு இது டைம் ஆகலாம். ஸோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் அடுத்து கண்டினியூவாக படித்தாங்கன்னா அடுத்து வந்துடுவாங்க. ஓகே ப்ரோ. இப்போ கடைசியாக ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக, ஒரு மாதிரி அதாவது ஒரு ட்ரோலில் நிறைய பண்ணாங்க. இந்த பழமொழி இது நிறையாவுக்கு நடந்தது. இது என்ன ஓலைச்சுவடியிலேருந்து எடுத்த மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னாங்க. அது எப்படி இருந்தது ஃபேஸ் பண்ணுறது? அந்த டைமில் நம்ம ஃபேஸ் பண்ணுறது நம்ம வந்து அதுக்கு பயப்படக்கூடாது, அவ்வளோதான். எல்லாருமே மேக்ஸிமம் இருந்தது அந்த கொஸ்டினை பார்த்து தமிழில் பயந்துட்டாங்க. தமிழில் பயந்ததால் அவங்களால ஜிகேல ஸ்கோர் பண்ண முடியல. அது வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாருமே படிச்சிருவோம். ஸோ ஒன்ஸ் நம்ம அதில் அவுட் ஆஃப் சிலபஸ் போகிறாங்கன்னா அது நமக்கு மட்டும் கஷ்டம் இல்லை, எழுதுறவங்க எல்லாருக்குமே அது அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த பதட்டத்தை எடுத்துக்காம வேற எந்த ஏரியாவில் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். எல்லாரும் அங்கேயே லேக் ஆகிருப்பாங்க, அதனால நிறைய பேர் இதாக இருக்கும். நீங்கள் படித்தது வந்து குரூப் ஸ்டடியா சோலோவாக படித்து? எல்லாமே கம்பைன் தான் ப்ரோ. கம்பைன் ஸ்டடி, சிங்கிளாகவும் எல்லாமே கலந்து தான் படிப்போம். தனிப்பட்டதுன்னு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. மேக்ஸிமம் கொஷின் போட்டோன்னா, டெஸ்ட் போட்டோன்னா அந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எங்கள் பசங்க கூட சேர்ந்து குரூப்பாக. அந்த கொஷினை டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு கொஷினுக்கு ஒரு 10-15 ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஒரு கொஷினை வச்சு 10-15 கொஷின் கிரியேட் பண்ணலாம் நம்ம குரூப் டிஸ்கஷன் பண்ணால். அதான் நம்ம கொஷின் போட்டுட்டு டெஸ்ட் பேட்ச் எது போட்டாலும் திருப்பி டிஸ்கஸ் பண்ணணும். அந்த கொஷினை டிஸ்கஸ் பண்ணாலே ஓரளவுக்கு பிடிச்சிடலாம். ஓகே ஓகே ப்ரோ, ரொம்ப நல்லா ஆன்சர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ.